திராவிட மாடல் அரசின் பயணம் தொடரும் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். நேற்றுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அன்புடன் பிறப்புகளுக்கு ஒரு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக திராவிட மாடல் அரசின் பயணம் தொடரும் என்ற தலைப்பில் இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக அரசின் சாதனைகள் என்பது பல்வேறு விதமாக இருப்பதாக கட்டுரையாக நேற்றைய சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவித்ததையும் இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். கூட்டத்தொடர் நிறைவு பெற்ற நாளிலேயே 7வது முறையாக திமுக ஆட்சி அமையும் என்றும் திராவிட மாடல் அரசின் வெர்ஷன் 2.0 லோடிங் என்றும் உறுதியாக முதலமைச்சர் தெரிவித்ததையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளாக ஜனநாயக போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் சட்டமன்ற கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் அதை குறிப்பிட்டிருப்பதையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசு என்பது எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் இல்லை என்றும் சாதிக்காத சவால்கள் கிடையாது, சாதிக்காத திட்டங்களும் கிடையாது. இதை உடன்பிறப்புகளாக நீங்கள் எத்தனை காலம் உணர்ந்தது போல இப்போது பொதுமக்களும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக என்பது தமிழ்நாட்டின் நலனை மட்டுமின்றி இந்தியாவின் ஜனநாயகத்தையும் காக்கின்ற இயக்கம் என்பதை எதிரிகள் மனசாட்சியும் வெல்லும் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், மக்களின் பேராதரவுடன் திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமரும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது உடன்பிறப்புகளுக்கு ஒரு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.